Hi, hello viewers. I'm Shakeel. This is your Shakeel. You know, WhatsApp or fun conversation sticker use பண்ணுவீங்கல அது எப்படி உங்க போட்டோ வச்சு மேக் பண்றது இல்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டோ வச்சு எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டிக்கர் மேக் பண்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது என் சேனலை நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிராப் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க லெட்ஸ் கெட் ஆஃப் வீடியோ. இந்த ஆப்போட பேர் ஸ்டிக்கர்லி. இந்த ஆப்பை நீங்கள் Pls இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்புக்குள்ளே போனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே பாட்டமில் ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே 2-3 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணணும் இதையும் டவுன்லோட் பண்ணிங்க. தேவையே இல்லை. இதில் டிஃபால்ட்டாகவே நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மேலே சர்ச் போர்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஏற்ற ஸ்டிக்கர்ஸ் லைனாக வரும். அப்படியே பக்கத்தில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 2-3 ஸ்டேட்டஸ்க்கு போகிற மாதிரி 2-3 வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது, ஆனால் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல சொன்ன கீழே ப்ளஸ் ஐக்கான் அது தொட்டோன்னையும் உங்கள் ஃபோட்டோஸ் ஆக்சஸ் பண்ண அலோ பெர்மிஷன் கேட்கும். அலோ கொடுங்க. உள்ளே போனோடனே உங்கள் ஃபோட்டோஸ் அப்படியே லைனாக வந்து நிற்கும். எந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு ஸ்டிக்கர் மேக் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ ஒத்துருங்க. அதுக்குள்ளே போனோடனே ஆட்டோ, மேனுவல், க்ராப்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ திட்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கட் பண்ணி கொடுக்கும். மேனுவல் திட்டால் உங்களுக்கு ஏற்றது நீங்களே கட் பண்ணிக்கலாம். க்ராப் தொட்டால் எனக்கு அந்த பிக்சரில் அந்த இடம் மட்டும் வேணும்னு நீங்கள் ஏற்கனவே அதிலே க்ராப் பண்ணிக்கலாம். அது நான் ஆட்டோ தொட்டு பார்த்துட்டேன், மேனுவல் தொட்டு பார்த்துட்டேன், எனக்கு சரியாக கிடைக்காட்டி உள்ளே போனோன்னே கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எரேஸ் தொட்டிங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டோர்னு இருக்கும். தேவையானதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் டெக்ஸ்ட்டும் இருக்குது, எமோஜிஸும் இருக்குது. எமோஜிஸ் அவ்வளோவா இருக்காது, 2-3 குறிப்பிட்ட எமோஜிஸ் தான் இருக்கும். அந்த எமோஜிஸோட சைஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே அதை ஜூம் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் தனியாகவே இமோஜிஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது நானே கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரர் எதையோ கண்டுபிடிக்கிறேன், இவன் எதை கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தொட்டு நீங்கள் ஸ்டிக்கர்ஸை சேவ் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்னொரு பேக் க்ரியேட் பண்ண சொல்லும். அதாவது உங்கள் ஸ்டிக்கர்ஸ் அந்த பேக்கில் தான் இருக்கும். உங்களுக்கான பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே உங்கள் ஸ்டிக்கர் ஆட் ஆகிடும். இப்போ ஜாலியாக வாட்ஸ்அப் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டிக்கர் இருக்காது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை தொட்டு வாட்ஸ்அப் ஆடுன்னு ஒன்று கொடுக்கணும். எப்படி அது ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கு இப்படியே கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா மினிமம் 3 ஸ்டிக்கர் அந்த பேக்கில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு ஆடுன்னு இருக்க ஒரு பட்டன் டிசேபிள் ஆகிருக்கும். நீங்கள் 3 ஸ்டிக்கர் ஆட் பண்ணணும், அது எனேபிள் ஆகிடும். அது தொட்டோன்னையும் உங்கள் ஸ்டிக்கர்ஸ் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப் போய் ஆட் ஆகிடும். உள்ளே போனோடனே ஸ்டிக்கர்ஸ் எப்படி பார்க்குறதுனா வாட்ஸ்அப் டைப்பிங் போர்ட் போனோடனே டைப்பிங்கில் அதுக்கு பக்கத்தில் எமோஜி சிம்பிள் இருக்கும். அது தொட்டோன்னையும் கீழே பாட்டமில் லாஸ்ட்டாக ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அது தொட்டோன்னையும் உங்கள் பேக் அப்படியே வந்து நிற்கிறோம். உங்கள் பேக்குன்னு ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி. அதாவது உங்களோட ஸ்டிக்கர்ஸில் என் ஸ்டிக்கர் இதான் என் ஸ்டிக்கர்னு சொல்லி நீ பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க ட்ரேவை கூட மாற்றிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனல் ஷக்கீல் ஃபீல்டை Subscribe பண்ணிக்கோங்க. Until then, TATA, bye-bye. See you, take care. This is Shakeel signing off. Bye.